மீனவர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட சங்கத்தை திமுக அரசு முடக்கியது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கத்தை மூடுவதாக வெளியிட்டுள்ள அரசாணை 66 தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்து மீனவ மக்களுக்கு துரோகம் செய்ததோடு மட்டுமில்லாமல் தற்போது மீண்டும் ஒரு துரோகத்தை மீனவ சமுதாய மக்களுக்கு எதிராக திமுக அரசு இழைத்து வருவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டமான அறிக்கை மூலம் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து நெல்லை வந்த அரசு விரைவு பேருந்தில் துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பேருந்தில் துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை நடத்தினர். சம்பந்தப்பட்ட அரசு பேருந்தில் தடய அறிவியல் துறையினர், கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் வரவழைக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமுதம் யூடியூப் நேர்காணல் ஒன்றில் பாடகி சுசித்ரா என்பவர் நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமல்ஹாசன் நடத்தும் கேளிக்கை விருந்துகளில் வெள்ளி தாம்பாளத்தில் போதைப் பொருளான கொக்கைன் அளிக்கப்படுகிறது என்று சர்வசாதாரணமாக கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சுசித்ரா தனது முன்னாள் கணவர் கொக்கைன் எடுத்துக் கொள்கிறார் என்றும் தமிழ் திரைப்பட உலகில் போதைப் பொருள் என்பது சகஜமாக உள்ளது என்றும் கூறியிருப்பது தமிழகம் மற்றும் திரையுலகம் திசை மாறி செல்கிறது என்பதை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நேர்காணலில் பெண் போலீசார் குறித்து பேசியதற்கு பேட்டி அளித்தவரையும் பேட்டி எடுத்தவரையும் கைது செய்த தமிழக காவல்துறை இந்த நேர்காணலில் சுசித்ரா போதைப் பொருள் குறித்து பேசிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நாராயணன் திருப்பதி, சுசித்ரா குறிப்பிட்டவைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அப்படி அவர் கூறியதில் அடிப்படை ஆதாரம் இருந்தால் கார்த்திக் குமார் மற்றும் கமல்ஹாசன் போன்றவர்களை விசாரித்து போதைப் பொருட்கள் எங்கிருந்து யார் மூலம் விநியோகிக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தமிழகத்தின் மிகச்சிறந்த நடிகரும் அரசியல் கட்சியின் தலைவருமான திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையாக பேச முன்வர வேண்டும் என்றும் கூறியுள்ள நாராயணன் திருப்பதி, சுசித்ரா கூறியதில் உண்மை இல்லை எனில் மறுப்பு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது புகார் அளித்து வழக்கு தொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நடந்ததாக அவர் ஒரு யூடியூப் சேனல்ல அவர் அளித்த ஒரு பேட்டியில் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கலைஞர் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு மிக உச்சபட்ச நடிகர், மிக சிறந்த நடிகர். அதே போல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், பல கட்சி தொண்டர்களை தன்னுடன் வைத்துக் கொண்டிருப்பவர், ஆளும் கட்சியினுடைய கூட்டணியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர். இப்படிப்பட்ட ஒருவர் மீது இப்படி ஒரு விஷயத்தை அவர் கேளிக்கை விருந்துகள் நடத்தும் பொழுது வெள்ளி தாம்பாளத்தில் கொக்கைன் கொடுப்பாங்க, கொக்கைன்றது மிக பயங்கரமான ஒரு போதைப் பொருள், அதை அளிப்பார்கள் என்று சொல்லி இருப்பது சாதாரண விஷயமாக நாம் கடந்து போய்விட முடியாது. அதுவும் கோலிவுட்டில், அதாவது தமிழ் திரைப்பட உலகத்தில் இந்த போதை பழக்கம் என்பது சாதாரணமானது, சகஜமானது என்று சொல்லி இருப்பதெல்லாம் குறிப்பாக அதில் வேறு சில நடிகர்களுடைய பெயரையும் அவர் சொல்கிறார். அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் இவங்கெல்லாம் இந்த திரைப்பட கலைஞர்களை ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல்களாக, கதாநாயகர்களாக பார்க்கும் பொழுது தமிழகம் எப்படி ஒரு சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் மிகவும் வருந்தி சொல்கிறேன். பெண் போலீசாரை ஆபாசமாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர், பெண் போலீசார் படை சூழ சவுக்கு சங்கர் திருச்சி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது கோவையில் இருந்து தன்னை வேனில் அழைத்து வந்த பெண் போலீசார் ஏற்கனவே சிறையில் முறிக்கப்பட்ட கையை மீண்டும் முறுக்கியதாகவும் மேலும் முதுகிலும் அடித்து அதனை வீடியோ எடுத்ததாகவும் நீதிபதி ஜெயபிரதாவிடம் சவுக்கு சங்கர் முறையிட்டார். அதன் காரணமாக அவருக்கு உடல் பரிசோதனை செய்ய நீதிபதி உத்தரவிட்டதன் பெயரில் போலீசார் பாதுகாப்புடன் அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அப்பொழுது சவுக்கு சங்கருக்கு எதிராக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையத்தில் 7 வழக்குகள் பதியப்பட்டுள்ள நிலையில் இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் மேலும் ஒரு வழக்கு சவுக்கு சங்கர் மற்றும் ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும்
மட்டுமின்றி பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் உள்ள பெண் காவல் ஆய்வாளர், ஆவடி காவல் ஆணையரகத்தில் உள்ள பெண் காவலர்கள் 2 உட்பட 3 பெண் காவலர்கள் தனித்தனியாக புகார் அளித்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் திறந்தவெளி குடிநீர் கிணற்றில் மர்ம நபர்கள் மலம் கலந்ததாக நேற்று புகார் எழுந்தது. நேரில் ஆய்வு செய்த தாசில்தார் யுவராஜ், இது மனித கழிவு அல்ல, தேனடை என தெரிவித்தார். தமிழக அரசின் வனத்துறையின் சிறப்பு குழுவால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கும் யானைகள் வழித்தட திட்ட வரைவு அறிக்கையின் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், பூவேலி, முதுமலை ஆகிய வனச்சரகங்களை ஒட்டிய சுமார் 30,000க்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் மலைவாழ் பகுதி மக்களை வெளியேற்றும் நோக்கத்தில் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வறிக்கை கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக வனத்துறை மூலமாக தயாரிக்கப்பட்ட யானைகள் வழித்தட திட்ட வரைவு அறிக்கையை ஆங்கிலத்தில் மட்டுமே வெளியிடப்பட்டிருப்பதோடு அதற்கான கருத்துக்களை தெரிவிக்க பொதுமக்களுக்கு குறுகிய அளவு கால அவகாசம் மட்டுமே வழங்கி இருப்பது பன்னெடுங்காலமாக மலைப்பகுதிகளில் வசித்து வரும் மக்களின் வாழ்விடங்களையும் வாழ்வாதாரத்தையும் அடியோடு பறிக்கும் செயல் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் வனத்துறையால் அவசர கதியில் தயாரித்து வெளியிடப்பட்டுள்ள யானைகள் வழித்தட திட்ட வரைவு அறிக்கையை உடனடியாக திரும்ப பெறுவதோடு முறையான ஆய்வுகளின் அடிப்படையில் அறிக்கை தயாரித்து உரிய கால அவகாசம் வழங்கி பொதுமக்களின் கருத்துக்களை முழுமையாக கேட்டறிந்த பின்னரே இந்த திட்டத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாகவும் டிடிவி தினகரன் தனது எக்ஸ் தளப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பிரதமருக்கு எதிராக போட்டியிட விடாமல் தடுத்ததாகவும் தனது வேட்புமனுவை மின்னஞ்சல் மூலம் தேர்தல் ஆணையம் ஏற்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறி உச்சநீதிமன்றத்தில் ஐயாக்கண்ணு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், தமிழ்நாட்டில் உள்ள ஐயாக்கண்ணுக்கு வாரணாசியில் என்ன வேலை? வாரணாசியில் உங்களுக்கு யார் ஓட்டு போட போகிறார்கள்? சமூக ஆர்வலர் என்றால் தமிழகத்துக்கு போய் போட்டியிடுங்கள் என்று கூறியதோடு விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயல்களை செய்கிறீர்கள் என்று கடுமையாக கண்டித்து வழக்கை தள்ளுபடி செய்தனர். ஈரானில் முதலீடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்திருந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அது குறித்து பதில் அளித்துள்ளார். சபஹார் துறைமுகம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை பார்த்ததாக கூறியுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், இந்த திட்டம் அனைவரின் நலனுக்கானது என்பதை புரிய வைக்க முடியுமா, ஏற்றுக்கொள்வார்களா என்பது தமது கேள்வியாக உள்ளது என்று கூறியுள்ளார். இதனை குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள் என்று நினைக்கவில்லை என கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்கா கடந்த காலங்களில் தடை விதித்தது இல்லை எனவும் சபஹார் துறைமுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் இருந்ததாக கடந்த காலங்களில் அமெரிக்கா கூறியிருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிய கருத்துக்கள் சர்ச்சையாக்கப்பட்ட நிலையில் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் தனியார் செய்தி நிறுவன செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்துள்ள பிரதமர், அதிக குழந்தைகள் பெற்றவர்கள் என நான் இஸ்லாமிய மதத்தினரை மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஏழை குடும்பத்தையும் பற்றியே பேசினேன். இந்து முஸ்லிம் பிரிவினையை ஒருபோதும் செய்ய மாட்டேன். அவ்வாறு செய்தால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக மாறிவிடுவேன் என்று கூறியுள்ளார். மேலும் இது குறித்து விரிவாக பேசிய பிரதமர் மோடி, முஸ்லிம் மக்கள் மீதான அன்பை நான் விளம்பரப்படுத்த விரும்பவில்லை. நான் வாக்கு அரசியலுக்காக வேலை செய்பவன் அல்ல. அனைவருக்குமான ஆட்சி என்பதில் நான் நம்பிக்கை கொண்டவன். அதிக குழந்தைகள் பெற்றவர்கள் என்று யாரேனும் குறிப்பிட்டால் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று எப்படி கருதுகிறீர்கள்? இஸ்லாமியர்கள் மீது ஏன் நியாயமற்ற முறையை கையாளுகிறீர்கள்? எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது. ஏழை குடும்பங்களின் நிலை இப்படித்தான் உள்ளது. எந்த சமூகமாக இருந்தாலும் ஏழ்மை இருக்கும் இடத்தில் அதிக குழந்தைகள் உள்ளனர். நான் இந்து என்றோ முஸ்லிம் என்றோ குறிப்பிடவில்லை. ஒரு குடும்பம் எத்தனை குழந்தைகளை கொண்டிருந்தாலும் குழந்தைகளை அந்த குடும்பமே கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகளை அரசு கவனித்துக் கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம். இந்து முஸ்லிம் பிரிவினையை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். இது என் உறுதிமொழி என்று பதிலளித்துள்ளார்.
75 வயதுக்கு மேல் பாஜகவில் பதவிகள் தரமாட்டார்கள், அதனால் மோடி பிரதமராக நீடிக்க மாட்டார் என திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவதூறு பரப்பிய நிலையில் ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி தந்துள்ள பாரத உள்துறை அமைச்சர் அமித் ஷா 2024 மட்டுமல்ல 2029 மோடிதான் என்று உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் ஒரு அங்கமாக திகழும் ஸ்ரீ சங்கரா ஹார்ட் ஃபவுண்டேஷன் சார்பில் இதய நோயாளிகள் 156 பேருக்கு 1.70 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது என சங்கர மடம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெறவுள்ள விறுவிறுப்பான IPL போட்டியில் குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இரவு 7:30 மணிக்கு ஆட்டம் தொடங்கும். மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சைனிங் ஆஃப்.